திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு ஊழியர் பாலியல் தொல்லை என குற்றச்சாட்டு. நேற்று இரவு முதல் நீடித்த மாணவர்களின் போராட்டம் எஸ்பியின் பேச்சுவார்த்தை அடுத்து வாபஸ். திருச்சி என்ஐடியில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மகளிர் விடுதியில் ஒப்பந்த பணியாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது வருத்தம் அளிப்பதாக திருச்சி என்ஐடி விளக்கம். எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள 46% மருத்துவர்கள். இந்திய மருத்துவர்கள் சங்கம் நடத்திய ஆய்வில் தகவல். பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுத்ததால் மலையாள திரையுலகில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார் நடிகை பார்வதி. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நடிகை குட்டி பத்மினி கருத்து. பார்வதியை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க போல்டா நின்று பரவாயில்லடா, எனக்கு நீங்க வேஷமே கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் என்னுடைய நடிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நின்னாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷி லாஸ்ட் லாட் ஆஃப் மூவிஸ். எண்ணக்கூடிய படங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பார்வதியை சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன். 4 வாரங்களுக்கு தினமும் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. சென்னையில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் உட்பட 900 கோடி முதலீட்டிற்காக 6 தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். 4100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமெரிக்காவில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்ஆர் சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தினகரனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சினை வந்தபோது தனபாலை முதலமைச்சராக்க பரிந்துரைத்ததாக திவாகரன் பேட்டி. அதிமுகவில் இருந்த தலித் எம்எல்ஏக்களை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தகவல். தனபாலை நம்ம சபாநாயகர் முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் வந்தேன், எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. படிப்பதற்காக அண்ணாமலை இங்கிலாந்து சென்ற நிலையில் தமிழ்நாடு பாஜகவை 3 மாதங்கள் நிர்வகிக்க ஒருங்கிணைப்பு குழு எச் ராஜா தலைமையில் 6 பேர் இடம்பெற்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகிறார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமது. இடமாற்றம் செய்யும் பரிந்துரையை மறுபரிசீலனை செய்யக்கோரிய நீதிபதியின் கோரிக்கையை நிராகரித்தது கொலிஜியம். கரூர் குளித்தலை அருகே டீ கடையில் வாங்கிய வடையில் எலி இருந்ததால் பரபரப்பு. கடையை ஆய்வு செய்து சீல் வைத்த அதிகாரிகள். மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய தாயின் மகனாக சத்ரபதி சிவாஜியை அவமதிக்கும் கூட்டங்கள் தாங்கள் அல்ல என்றும் பேச்சு. வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
சென்னை போரூர் அருகே நகைகளை அடகு வைத்துவிட்டு நகைகள் கொள்ளை என பெண் நாடகமாடியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், என்ன நடந்தது? விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் விஸ்வநாதர் தெரு பகுதியில் நகைகளை அடகு வைத்துவிட்டு தன்னைத்தானே கட்டிக்கொண்டு கொள்ளையர்கள் நகைகளை பறித்து சென்றதாக புகார் அளித்த பெண் தற்பொழுது நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் விஸ்வநாதர் தெரு பகுதியில் சாந்தி என்பவர் இன்று அதிகாலையில் தனது வீடு புகுந்து மர்ம நகர்கள் தன் கை கால்களை கட்டி மற்றும் வாயை பொத்தி தனக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு சுமார் 26 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக வலசரக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து வந்த நிலையில் சாந்தியே நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு தற்பொழுது மர்ம நபர்கள் நகைகளை திருடிவிட்டு சென்றதாக பொய் புகாரை அளித்தது தெரிய வந்துள்ளது. மேலும் சாந்தி தன்னுடைய மகளின் 20 சவர நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பைனான்ஸ் மற்றும் சிசி வங்கியில் அடமானம் வைத்து அதில் வந்த பணத்தை வைத்து ஆன்லைன் ரம்மி விளையாடியும் மற்றும் செலவுகள் செய்தும் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் தன்னுடைய மகள் நகைகளை கேட்ட நிலையில் அதை திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை சாந்தி அரங்கேற்றி இருப்பது தற்பொழுது வலசரவாக்கம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாடகமாடிய சாந்தி மீது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக சாந்தியின் புகாரை அடுத்து கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் 6 தனிப்படைகள் அமைத்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் சாந்தியின் புகாரால் போலீசார் ஏமாற்றம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சாந்தியின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அது மட்டுமின்றி சாந்தி தன்னுடைய கை கால்களை கட்டி கொண்டும் வாயில் துணியை அடைத்துக் கொண்டும் 10 சத்து மாத்திரைகள் சாப்பிட்டு விட்டு இந்த நாடகத்தை அரங்கி இருப்பது தெரிய வந்தது. தற்பொழுது சாந்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி NITயில் விடுதியில் தங்கியிருந்த மாணவி ஒருவருக்கு ஒப்பந்த பணியாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விவகாரத்தில் NIT தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிகழ்வு வருத்தம் அளிக்கிறது என தற்போது திருச்சி NIT தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி NIT என்பது தமிழக அளவில் மட்டுமல்லாது இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி நிலையமாக நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மதியம் நடந்த ஒரு சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மாணவர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்காத NIT நிர்வாகம் தற்போது விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கமானது இந்த NIT மாணவியோடைய விவகாரம் என்பது இந்த நிர்வாகத்துக்கு வருத்தம் அளிக்கிறது. இனிமேல் மாணவிகள் விவகாரத்தில் மிகுந்த கவனத்துடன் நாங்கள் செயல்படுவோம் என்று ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், விடுதிக்குள் நுழையக்கூடிய எந்த ஆண்களா இருந்தாலும் அவர்களுடன் ஒரு பெண் காவலர் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். அதாவது பெண் காவலர் என்பது அவர்கள் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெண் காவலரை வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய முழு விவரங்கள் குறிப்பிடப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நேற்று முன்தினம் இது போன்று குறிப்பிடப்படவில்லை. மேலும் அந்த விடுதி வாயிலில் வைத்திருந்த அந்த CCTVயோடைய காட்சிகள் என்பது பதிவாகவில்லை. அது பழுதாகி இருந்தது. இந்த விவகாரத்தை முன்வைத்து மாணவிகள் தொடர்ச்சியாக நேற்று விடிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த காரணம் முன்வைத்தான் தற்போது சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது. அதற்காக தங்களுடைய வர்த்தகத்தை NIT நிர்வாகம் பதிவு செய்திருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு.